ஹலோ வியூவர்ஸ், வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன் குக்கிங் சேனல். நம்மளுடைய சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு குக்கிங் சேனலை பிறகு பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க குக்கிங் சேனல். கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்னைக்கு பெரிய நெல்லிக்காய் பெரட்டல் அல்லது தொக்கு அல்லது தொகையல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நிறைய பேர் இருக்குது, நம்ம எது வேணாலும் நம்ம சொல்லலாம். நல்லா பெரிய நெல்லிக்காவை வாங்கிக்கணுங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்கிறதோ வாங்கி நம்ம செஞ்சு நம்ம வச்சுட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலை நேரத்தில் நம்ம ஆஃபீஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இதெல்லாம் போகும்போது காலையில் பரபரப்பு டென்ஷன் இருக்கிற யுகத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரைஸ் மட்டும் வச்சுட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்துடலாம். இது ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க பெரிய நெல்லிக்காய்க்கு. மற்றும் இது டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. தலைமுடி நிறைய வளரும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஏராள விட்டமின்ஸ், மல்டி மினரல் இது அப்படின்னே சொல்லலாம். இது நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டாலே நமக்கு டாக்டர் கிட்ட போக வேணாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதனால an apple a day keeps a doctor away அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போகிறோம். நம்ம உடல் நலத்திற்கு அவ்வளவு நல்லது, ரிச் இன் விட்டமின் சி. இது பெரிய நெல்லிக்காய் வீட்லேயே எல்லார் வீட்லேயும் காய்க்கும், மரத்தில் பறித்து வச்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் தோட்டத்தில் பின்புறத்தில் காய்க்கும். அப்படி இல்லாதவங்க நம்ம வெளியில் வாங்கிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் சீசன். நம்ம நெல்லிக்காவை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குக்கர், அதாவது குக்கர் தட்டு இருக்கு இல்லையா, குக்கர் தட்டில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டோன்னே நல்லா அது ரொம்ப நல்லா வேகாது, லேசாக வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், அப்படியே வெந்துடும். அந்த பதம் தான் நமக்கு தேவை. ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நெல்லிக்காய் பெரட்டல், வெரி வெரி ஈஸி. நெல்லிக்காய் தொக்கு, நெல்லிக்காய் பெரட்டல். இது சாதம் பசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நாள் வருங்க, 15 நாள் கூட வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். உடலுக்கு அவ்வளவு நல்லதுங்க, நோய் பிணிகளை அப்படியே அகற்றும். இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் அப்படின்னாலே ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நெல்லிக்காவை வச்சு கோவிலில் லக்ஷ்மி தேவி தாயாரை நைவேத்தியம் பண்ணுறாங்கங்க. மற்றும் வீட்டில் கூட நெல்லிக்காய் வச்சு, வெத்தலைப்பாக்கு, பழம், நெல்லிக்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் வீட்டில் கூட. ரொம்ப அற்புதமான கனி நெல்லிக்கனின்றது, மகாலட்சுமியின் அம்சமான நெல்லிக்கனி அப்படின்னே சொல்லலாம். பெரிய நெல்லிக்காயில் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இப்போ வெந்த உடனே இப்படி நம்ம கத்தியை எடுத்து லேசாக குத்தி பார்த்தா அது வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அதாவது இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, மற்றும் நியூலி மேரீடு கப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து கற்றுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா வெந்துடுத்து இல்லையா, கொட்டை தனியாக மற்றும் சதபாகம் தனியாக எடுத்துக்கணும். கொட்டை வந்துடுத்து பாருங்க, அதுக்குள்ளே இருக்கிற உள்ளு கொட்டை ஒன்றும் வேணாம். குக்கர் தட்டில் நம்ம அப்படியே வச்சாலே, வாஷ் பண்ணி வச்சாலே நமக்கு வெந்துடும். இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். 2 நாள் வச்சா கூட அந்த மாதிரி கருப்பாயிடும், மஞ்சளாக. அதெல்லாம் உடனே செஞ்சிடணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிறோம். தாளிப்புக்கு கடுகு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகாய் வற்றல் நான் 6 எடுத்து வச்சுட்டுருக்கேன், கிள்ளி போட்டு. சீரகம் எடுத்து வச்சுட்டுருக்கேன், வேர்க்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் நம்ம தாளிப்புக்கு வச்சுட்டுருக்கோம். பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா. மிக்சியில் லேசாக ஒரு பல்ஸ் மோடு 1-2 அப்படி மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதில் மஞ்சப்பொடி, உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி, உப்பு போட்டுருக்கோம். இதில் பெருங்காயமும் போட்டுட்டோம். இப்போ வானிலையில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றினா கமகமன் வாசனைங்க. கருவேப்பிலையை போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், மஞ்சத்தூள், இதில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிறோம்.
பாருங்க, பெருங்காயம் போட்டுக்கிறோம். ரொம்ப டெட் ஈஸி, நிமிஷமாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க. முதல் நாளே நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தா அடுத்த நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு காலையில் ரைஸ் மட்டும், சாதம் மட்டும் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே போட்டு கலந்து கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூடவே சிப்ஸு, அப்பளம் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், மஞ்சப்பொடி, பெருங்காயம், இது தொக்கு மாதிரியும் செஞ்சுக்கலாங்க. தொக்கு இல்லை பெரட்டல் அந்த மாதிரியும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கிறோம். நல்லா கமன்னு வாசனை இங்கேயே வருதுங்க. அப்படியே வீடே மணக்குது. ஏன்னா நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல வாசனை இருக்குங்க. நல்லெண்ணெயில் செய்கிறோம் இல்லையா, அத்தனை பருப்பும் போட்டிருக்கோம், கருவேப்பிலை எல்லாம் போட்டோன்னா கம்மன்னு வாசனைங்க. இது வந்து அப்படியே பார்த்தா புளிக்காய்ச்சல் மாதிரி இருக்குங்க. சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதாவது ரெசிபீஸ் போட்டிருக்கேன், மோர்கூழு அதெல்லாம் போட்டிருக்கேங்க, வெள்ளை தோசை அதெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரட்டுறோம், நல்லா பிரட்டிக்கணும். நல்லா பிரட்டின உடனே எண்ணெய் வந்து கசிந்து வரும். இது ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், ஏன்னா நல்லா பிரட்டிக்கிறோம் இல்லையா, அதனால ஒரு கெட்ட வாசனை வராது. இப்போ வந்து சாதம் வச்சுட்டு சாதத்தில் வந்து அதை அப்படியே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தேவையான அளவு உப்பு, சாதமும் அதுவும் சேர்த்து உப்பு போட்டுக்கிறோம். எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி கூட குறைச்சலாக சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நல்லா சூப்பராக கமன்னு அப்படியே வாசனையாக புளியஞ்சாதம் மாதிரி இருக்குங்க. இது மிளகாப்பொடி எதுவும் சேர்த்துக்கல. கூடவே தொட்டுக்கு வந்து அப்பளம் வச்சுக்கலாம். உளுத்த அப்பளம் தான் நான் பொரிச்சிருக்கேன், அரிசி அப்பளமும் பொரிச்சிக்கலாம். இது வந்து மோர் மிளகா வறுத்துன்னு இருக்கேன். மோர் மிளகா வந்து மோர்ஞ்சாத்துக்கு தைஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நெல்லிக்காய் சாத்துக்கும் தொட்டுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க பிடிக்கிறவங்க. மற்றும் வந்து சிப்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் கூட வச்சுக்கலாம் தொட்டுக்க. சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வந்து பொரியலாக நம்ம தொட்டுக்கலாங்க. அற்புதமாக அருமையாக இருக்குங்க. அப்படியே நெல்லிக்காய் தொக்குன்னா அவ்வளோ பேர் வாய்ந்ததுங்க. நல்ல எண்ணெய் நிறைய ஊற்ற என்ன ஆகும், எண்ணெய் மேலே ஸ்டோரேஜ் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வந்து எண்ணெய் வந்து குறைவாக ஊற்றிப்பாங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி பிரட்டினோம்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து நம்ம ஸ்டோரேஜில் அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பச்சை நெல்லிக்காவை வாங்கி அப்படியே துருவிடுவாங்க, ஸ்க்ரேப்பரில் வச்சு துருவி செய்யறாங்க. அதாவது வேக வைக்காம செய்யறாங்க. அது வந்து உடனே செஞ்சிடணும், ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செஞ்சால் ஸ்டோரேஜ் பண்ணலாம். நம்ம துருவி செஞ்சோம்னா உடனே வந்து நம்ம சாதம் கலந்து நம்ம செஞ்சுக்கணும். அப்படியே செய்யலாம். ஒரு 2 பேருக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு 4 நெல்லிக்காய் 5 நெல்லிக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணி துருவி உடனே நம்ம இந்த மெத்தடில் செய்யலாம், வதக்கின்ட்டு செய்யலாம். மிக்சியில் பல்ஸ் மோடாக போடுறதுனால ரொம்ப நல்லா நைஸாக அரைப்படாமல் 1-2 அரைப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டேஜ் தான் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப நைஸாக குழைவாக அரைப்படக்கூடாதுங்க. 1-2 நம்ம சின்ன ரவா, அதாவது அரிசி ரவா அரைப்போம் இல்லையா, ரவை பதம், அந்த பதத்தில் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்தா சூப்பராக நமக்கு கிடைக்கும் அந்த விழுது. நம்ம வந்து இந்த தாளிப்பை கொட்டிட்டு நம்ம இந்த விழுதை கொட்டி நம்ம நல்லா சுருள கலரணும், அல்வா பதம் மாதிரி கலரணும். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலே வரும், அதுதான் பதம். ரொம்ப ஹைலி விட்டமினைஸ்டு ஃபுட்டு அப்படின்னே சொல்லலாம். சாதம் கலந்து சாதம் சாப்பிடும்போது அப்பா புளியஞ்சாதம் மாதிரி இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் டப்பாவில் போட்டு பாக்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி மாங்காய் தொக்கும் நான் வீடியோ அப்லோடு பண்ணிட்டேன் பாருங்கள். மாங்காய் தொக்கும் ரொம்ப நாள் வரும், அதுவும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோரேஜில் பண்ணிக்கலாம்.
பெரிய நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காவும் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க, நம்ம கொடுக்கலாம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்